சாஸ்தாவை செய்தோ என் தாயான காளியம்மா என் கண் கொடுத்த காளியம்மா அந்த காளியம்மனை கடைபிடிக்க காளியம்மா கடைபிடிக்க மல்லிகை பூ மலர் எடுத்து மன்னவனை பூஜை செய்தார் பூஜை செய்து பிச்சிப்பு மலர் எடுத்து பகவானை பூஜை செய்தார் 21 மலர் எடுத்து பகவானுக்கு பூஜை செய்து என் நம்பிக்கையான் பார்வையானவர் எம்மா ஈஸ்வரரே இறையோனே வள்ளியரே எடுத்து சொன்ன பொன்னுஞ்சரே லமரவாய்த்தோ சரி என் நம்பிக்கையான பார்வதியானவள் அந்த பகவானை அழைத்துக் கொண்டு வெள்ளியறையிலே பொன்னூஞ்சலில் அமர வைத்து பாலும் இளநீரும் மோராகாரங்களும் கொடுத்து பகவானுக்கு அப்படியே பொன்னூஞ்சலில் அமர வைத்து பகவான் அப்படியே பொன்னூஞ்சலில் அமர வைத்து என் தாயானவள் தாலாட்டுகிறாள். கொடுத்து வச்ச பகவான் ஏன்னு பகவான் வந்து பார்வதி பொன்னூஞ்சல் வச்சு தாலாட்டினாங்க. கண்டிப்பாக எனக்கெல்லாம் வாச்சிருக்காளே என் மனைவி. இப்ப நல்லா தாலாட்டுவா. என்னன்னு வந்த உடனே வில்லு முடிச்சு போனேன்னா ஒரு பொன்னூஞ்சல் கிடக்கு என் வீட்டுல. சரி அது யாரு உட்காந்துக்கிறோன்னா அங்க எங்கேயும் ஆத்துவா. அப்ப நல்ல மனைவி தானே. 4வது ஆட்டுல எங்க போய் கிடப்பேன்? எங்க பக்கத்து வீட்டுல போய் கிடப்பேன். ஆட்டு ஆட்டி இருக்கா என் வீட்டுக்கு. கோவத்துல ஆட்டி விட்டுருவாங்க. கோவம் யோகம் தானே. உங்களுக்கு யோகம் தானே. அமௌண்ட் குறையா கொடுத்துருக்கேன் பத்தியா. இப்ப நான் உங்களை ஆட்டுன்னு நினைச்சுக்கீங்களேன். பின்னாடி அந்த அண்ணன் சேர்ல மடியில போய் உட்கார்ந்துக்கிறீங்க. ஆமா அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே என் அம்மையான பார்வதியானவள் பகவானை பொன்னூஞ்சலில் அமர வைத்து என் பகவானை எப்படி பொன்னூஞ்சலில் தாலாட்டுகிறாள் தெரியுமான்னு? எப்படி அம்மா ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே பகவான் ஊஞ்சல் நம்பிக்கையான பார்வதியானவள் பகவானை பொன்னூஞ்சலில் அமர வைத்தோ. சரி பகவானை தாலாட்டும் பொழுதோ அந்த பகவானின் இடமதிலே என் தாயான பார்வதியானவள் என்னமா சொல்லுகின்றாள் கேட்கிறான் தெரியுமா? ஈஸ்வரரே இறையோனே வார்த்தை ஒன்று சொல்ல பரம்பொருளே பரமேஸ்வரா பார்வதியாள் வார்த்தை கேளோ. சந்தேகம் தான் உள்ளதையா, சந்தேகம் தான் உள்ளதையா. அம்மை அவள் கேட்க
பெருமானே என்னம்மா ஈஸ்வரரே இறையோனே அம்மா பார்வதி அம்மா சொல்லம்மா ஐயா என்ன உலகை ஆளும் இந்த உலகநாதரிடம் எனக்கு ஒரு சந்தேகம் உனக்கு இப்ப என்னம்மா சந்தேகம் 11 மணிக்கு எனக்கு என்ன சந்தேகமா எனக்கு சந்தேகம்? இப்பதானே சந்தேகம் வருது என்ன எப்ப பார்த்தாலும் என் மேல சந்தேகமா இருக்க எனக்கு அப்படித்தான் வரும் என்ன சந்தேகம் என் மேல உங்களது மேல் எனக்கு என்ன சந்தேகம் என்ன சந்தேகம் ஒரு சந்தேகமும் இல்லை சரி ஆதியில் சக்தி பாதியானவள் சரி ஆதி சிவன் இல்லையே சக்தி இல்லை சக்தி இல்லை சிவன் இல்லை என்னில் பாதி உனக்கு உண்டு உண்மையா இல்லையா உண்மைதான் ஆனால் என்ன நீங்கள் எப்பொழுதும் ஒரு கணம் பொழுதும் ஒரு இமை பொழுதிலும் சரி அந்த சூரியனையும் சந்திரிலும் ஒரு இமை நொடி பொழுதிலும் நீங்க மறக்காமல் இருப்பது என்ன ஆமா நான் பார்க்காம இருப்பதில்ல ஏன் எதுக்கு அதை எனக்கு காரணம் தெரியும் அவங்க இல்லனா நான் இல்ல அம்மா நாங்க அது இப்படி சொல்லலாம் அதாவது ஆதி சக்தி சிவனில் பாதி சக்தி சரி அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அந்த சூரியனை சந்திரரை பெருசாக நினைக்கலாமா நான் பெருசா நினைச்சா உனக்கு என்னதான் குறை சொல்லு என்னதான் குறையா ஆமா என் அம்மையான பார்வதியானவள் ஆமாம்மா அந்த சூரியனை சந்திரனை ஆண்டவர் பகவானானவர் சொன்ன பொழுது ஆண்டவர் பகவான் என்ன சொல்கிறார் தெரியுமா சூரியனும் இல்லை என்றால் பகலும் இல்லை பொருளும் இல்லை சொல்லு 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 சந்திரனும் இல்லை என்றால் இருளும் இல்லை அருளும் இல்லை போடு 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 பூலோகம் இடமதிலே இருளடைந்து போகும் அம்மா என்னம்மா 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 சூரியன் இல்லை என்றால் பகலும் இல்லை பொருளும் இல்லை சந்திரன் இல்லை என்றால் இருளும் இல்லை அருளும் இல்லை சந்திரன் இல்லை என்றால் இருளும் இல்லை அருளும் இல்லை அம்மா ஆமா சூரியனும் சந்திரனும் எனது இடது கண்கள் வலது கண்கள் அல்லப்பா இடது கண்ணு வலது கண்ணா ஆமா அப்படியா ஐயா என்ன சூரியன் சந்திரன் இடது கண் வலது கண் ஆகும் பொழுது சரி வினே பார்வதி என்ன இருவரும் இருந்தால் மட்டுமே இந்த ஈரேழு உலகங்கள் மனத்து ஜீவராசிகளும் ஆமாம்மா அழகுடனும் சந்தோஷமாக இருக்க முடியும் சரி அம்மா அது மட்டுமல்லாம சூரியனும் சந்திரனும் ஆமா காலை மாலைங்கிறதுக்கு பேருக்கு யாராவது தெரியுமா காலைன்னு எதுக்கு வச்சிருக்காங்க காலைன்னு எதுக்கு சொன்னாங்க காலையில எஞ்சனா காபி குடிக்கணும் பல்லு தேய்க்கணும் காபியா குடிக்கணும் அப்படியா ரெண்டா தூங்கிரணும் அப்படியா கண்ணு ஆமா அதான் காலை மாலைனா மாலைனா ஷெல் எடுத்து ஃப்ரீ ஃபயர் பார்க்கணும் ஆமா அது மாலை நெட் 1.5 ஜிபி எத்தனை மணியோட காலியாவது நெட் காலியாவனா தூங்கிரலாம் அது இருக்கும் கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே என்ன காலைங்கிறது எதுக்கு வச்சிருக்காங்க தெரியுமா காலை என்பது ஆதவன் உதிக்கும் பொழுது அதாவது சூரியன் உதிக்கும் பொழுது பார்க்கடை வெள்ளி கொண்ட என் பச்சைமால் வெறுமாளானவரின் பாதத்தை காலை பார்ப்பதால் காலை பார்த்து ஆதவன் உதிப்பதால் அதற்கு பேர் காலை பெருமாள் காலை பார்த்து உதிப்பதனால் காலை அப்ப மாலை என்பது மாலை என்பது சந்திரனானவர் பச்சைமால் வெறுமாளின் களத்தில் கிடக்கும் மாலையை பார்த்து உதிப்பதால் சரி மாலையை பார்த்து உதிப்பதால் அதற்கு பேர் மாலை மாலையை பார்த்து உதிப்பதனால் மாலை அப்ப மதியம் 12 மணி உச்சி வெயில்ல சொல்லுவாங்க மதியம் என்பது எப்படி இருக்கும் அப்படியே தொப்புள் கொடியில பகாம பச்சை மாலை பாத்திருக்கீங்களா ஆமா பச்சை மால் பெருமாள் அப்படியே முட்டுல கை வச்சு எங்க தாமரை கொடி எப்படி இருக்கும் சரி அந்த 2 கிரக உச்சத்தின் போது நடு மத்தியிலே அழகான தாமரை மலர்கள் என் பெருமாளும் சூரியனும் சந்திரனும் இடையில் இருப்பதால் சரி மத்தியில் இருப்பதால் அதற்கு பேர் மதியம் 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 பல்லு விளக்காம காப்பிடிக்க வத்திலே இருக்கு என்ன செய்ய எனக்கு காலை மாலை தெரிஞ்சனே இங்க இப்படி இருக்க உண்மை அதுதான் சீட்ல நான் உட்கார்ந்திருப்பேன் அப்படி அது தெரியாம தான் இங்க உட்கார்ந்திருக்கேன் கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடிய வேளையில காலை மாலை அந்த
அந்த சூரியனும் சந்திரனும் அந்த அம்மையான பார்வதியிடம் சொல்லும் பொழுது அம்மையான பார்வதியானவள் எங்கே சொல்கிறாள் தெரியுமா? யாரா இருந்தாலும் நம்ம வீட்டுக்காரி இன்னொருத்தங்க பொறுமையா பேசினா புகழ்ந்து பேசினா பிடிக்காது. உண்மை அதுதான். கண்டிப்பாக உண்மைதானே. 24 மணி நேரம் அந்த மனுஷன் பக்கத்திலே இருக்கேன். இவருக்கு என்ன விட்டு அந்த சூரியன் சந்திரன் பெருசா தெரியுதோ. நான் பக்கத்துல இருக்கேன், என்ன விட்டுட்டு என்ன பார்க்க பெண்ணு மாதிரி தெரியலையோ. இதிலே சற்று லீலைகள் நடத்தினால் கொஞ்சம் லாண்டுதான் பாப்போமே. என் அம்மையான பார்வதியானவள் கலகம் பார்க்கும் பொழுது சரி அந்த அம்மையான பார்வதியானவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? அந்த அம்மா என்னம்மா செய்கின்றாள்? அம்மையான பார்வதியா என் பகவானின் கண்களை அப்படியே 2 உள்ளங்கை எடுத்துக்கிறார். ஆமா 2 கையை அப்படி தூக்கி உள்ளங்கை எடுத்தாச்சு. என் அம்மையான பார்வதியானவள் பகவானின் 2 கண்களை மூடும் பொழுது இரு கண்களை மூடும் போது என்ன ஆகும்? இருட்டா இருக்கும். எனக்கெல்லாம் தூங்குனா கண்ணு தெரியாதுன்னு எனக்கு தான். யாருக்குதான் தெரியும். எனக்கு மட்டும் கண்ணு தெரியும். சரி ஏன்னா என்னோட வியாதிய சொன்னேன்னு. நடக்கும்போது கையங்காலம் கூட வருது, என்ன செய்ய? அவனுக்கு சாப்பிடும் போது வாய திறக்கு, நான் என்ன பண்ண முடியும்? ஆமா. அப்படி இருக்கும் பொழுது என் அம்மையான பார்வதியானவள் 2 கண்களை மூடும் பொழுது அந்த ஆண்டவர் பகவானானவர் என்னமா 2 கண்களை மூடும் போது சூரியனும் சந்திரனும் ஒளிரவில்லை அல்லவா? சூரியனும் சந்திரனும் காரம். அந்த நல்ல வேளையில சூரியனும் உதிக்கலையோ சந்திரனும் உதிக்கலையோ உலகத்தில் இருளடைஞ்ச போனதையா அருளில் நம்ம போனது பகலும் இல்லை பொருளும் இல்லை நல்ல நல்ல உலகத்திலோ இருளடைந்து போனதையா அந்த இடமானது எப்படி இருக்கிறது தெரியுமா? சூரியன் புதிக்காததால் பகலும் இல்லை பொருளும் இல்லை. அப்படியா? எங்க சந்திரன் தெரியுதான் பார்த்து சொல்லுங்க அக்கா. ஆமா, சந்திரன் புதிக்காததால் இருளும் இல்லை அருளும் இல்லை. அருளும் இல்லை. 7 உலகங்களும் இருளடைந்து போனது. பார்த்தார் என் பகவானானவர். ஐயா பார்த்தல்லவா பகவான் அந்த நல்ல வேளையிலே 7 உலகத்திற்கு பொருளும் இல்லை அருளும் இல்லை. அது செய்வார் பகவான், அது செய்வார் பகவான் அந்த நல்ல வேளையிலே. பார்த்தார் என் பகவானானவர். என்ன அப்படி 7 உலகத்திற்கும் ஒளி கொடுக்க வேண்டும் என்று சொல்லு. ஒளி கொடுக்க வேண்டும் சொல்லி 7 நாம் படைத்த உலகத்திற்கு என்றும் இந்த பகவான அரணார் அழிவே இல்லை என்று என் ஆண்டவர் பகவானானவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னம்மா சொல்கின்றார்? ஐயா ஆண்டவனோ பகவானோ
இரு கண்களை மூடும் பொழுது மூன்றாவது கண்ணை நெற்றிக் கண்ணை திறந்தார் அல்லவா? மூன்றாவது கண்ணை நெற்றி கண்ணை திறந்த பொழுது அங்கே வேள்வியானது கொழுந்து விட்டு எரிகிறது. எரியுது. அந்த வேள்வியில் தெரிவான பொழுது என்னம்மா என் அம்மியான பார்வையானவள் அப்படியே கை எடுக்கிறாள். சரி. ஏன்னா வேள்வியானது வேள்வி வெக்கை பொறுக்க முடியாமல் சரி என் அம்மையான பார்வதியானவள் இரு கைகளை எடுத்த பொழுது சூரியனும் சந்திரனும் அப்படியே ஒளித்தார்கள். சரி. அப்படி உதிக்கிற வேளையில் அம்மையான பார்வதியானவளுக்கு எம்ம முகம் எல்லாம் முத்து முத்தா கொட்டுதம்மா அந்த வேள்வி கொழுந்து விட்டு எரியும் பொழுது என் அம்பிகையான பார்வதியானவளுக்கு அப்படியே முத்து முத்தா வேர்வை தீகள் முகமெல்லாம் வைக்கிறது. முகமெல்லாம் வேர்க்கும் பொழுது பக்கமெல்லாம் வேர்வையார பெருக்கெடுத்து ஓடுகிறது. அப்படியே வேர்வையா போகுது. அப்படியே வேர்வையார பெருக்கெடுத்து ஓடும் பொழுது என்ன ஆஹா இந்த வேர்வையாறு இதனை அப்படியே பூலோகத்தில் சொன்னால் பூலோக ஜீவராசிகள் எல்லாம் அழிந்து விடும். அப்படியே வேற அப்படியே ஓடுனா அப்படி பூலோகமே அழிஞ்சிருமே. அதனாலே இந்த வேர்வையார பெருக்கெடுத்து அந்த வேர்வையாறு பெருக்கெடுத்து ஓடும் பொழுது என் பகவானவர் என்ன செய்கிறார் தெரியுமானே? வேர்வையார ஓடும் போது வேர்வையாரை சூடிக்கொண்ட சடமூடியில் சூடிக்கொண்ட வேர்வையாறு பெருக்கெடுத்து ஓடும் பொழுது அப்படியே இந்த ஆறு பூலோகத்தில் போனால் பூலோகமே அழிந்து விடும். பூலோகம் அழிந்து விடும் என்று சொல்லி ஆறை எடுத்து சடமுடியிலே கங்கையாக சூடிக்கொண்டார் பகவான். சபாஸ், கங்கையாக சூடிக்கொண்டார். அப்படி கங்கையாக சூடிக்கொண்ட என் பகவானானவர் என்னம்மையான பார்வதியால் இடமதிலே அங்கே இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமானே? என்னம்மா நடக்கின்றது? பார்வதியானவள் அரணார் இடமதிலே ஐயா பகவானே பரமோரே பார்வதியால் செய்த குற்றம் பகவானே மன்னிக்கணும். ஈஸ்வரியால் செய்த குற்றம் ஈஸ்வரரே மன்னிக்கணும். அம்மையாவ செய்த குற்றம் அப்பனாவ மன்னிக்கணும். உலகம் மாளோ செய்த குற்றம் பார்வதியால் செய்த குற்றம் பகவானை மன்னிக்க வேண்டும் ஐயா. செய்த குற்றத்தை ஈஸ்வரரே நீர்தான் மன்னிக்கணும். இந்த உலகமால் செய்த குற்றம் உலகநாதர் மன்னிக்க வேண்டும் ஐயா. அம்மா நீர்தான் எங்களை மன்னிக்கணும். நாராயணன் தங்கை செய்த குற்றம் ஐயா நாதரே நீங்கள் மன்னிக்க வேண்டும். பகவானே நீர்தான் என்னை மன்னிக்க வேண்டும் என்று என் அம்மையான பார்வதியான் மன்னிப்பு கொடுக்க ஆமாம்மா ஆண்டவனும் பகவானும் நல்ல வேளை
மண்டபத்திலே பகவானானவர் பகவான் பார்வதியை பொறுத்து அம்மையான அம்பிகையான் முகத்தை பார்க்கும் பொழுது அந்த பார்வதியின் நெற்றியிலே முத்து போல வியர்வை கண்டார். அந்த முத்து போல வியர்வை கண்டு என் அம்மையான பார்வதியானவள் முத்து வியர்வை காணும் பொழுது அங்கே என்ன நடக்கும் தெரியுமானே? என் அம்மையான பார்வதியிலே நெற்றியிலே 3 முத்து போல 70 மேருகள் துளிகளை பார்த்தவுடன் ஆண்டவர் பகவானானவர் என்னமா செய்கின்றார்? அந்த முத்து வேர்வை தான் எடுத்து ஆண்டவர் பகவானானவர் 7 கடலாக பிரிவு செய்தார். 7 கடல் என்ன கடல் தெரியுமா? என்னென்ன கடல் அம்மா? 1ஆம் கடல் ஒரு கடலா, 2ஆம் கடல் கருப்பு கடல், 3ஆம் கடல் ஒரு கடல், 4ஆம் கடல் தயிர் கடலா, 5ஆம் கடல் ஆழக்கடல், 6ஆம் கடல் நல்ல தண்ணி, 7ஆம் கடல் பார்க்கடலா. என்னென்ன கடல் அம்மா? 1ஆம் கடல் உவர்கடல், 2வது கடல் கருப்பு கடல், 3வது கடல் ஓர்கடல், 4வது கடல் தயிர்கடல், 5வது கடல் ஆழக்கடல், 6வது கடல் நல்ல தண்ணி, 7வது கடல், 7ஆம் கடல் பார்க்கடல பெருங்கடலா. அப்பா 7ஆம் கடல் பால் கடலா, பெரிய கடல். அந்த பார்க்கடல் பெருங்கடலை தாண்டி அம்மா அங்கே ஒரு நாகலோக வட்டினம் உள்ளதண்ணே. எந்தெந்த நாடம்மா? நாட்டினிலும் நல்ல நாடு, அவலர்கள் புகழும் நாடு, மஞ்சள் பூக்கும் நாடு, இருபாட்சி மலரும் நாடு, மாதம் 3 மாலை போல், மாதம் 3 மாலை போல், வருடம் 3 பூவில், நாட்டிலே நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு, நாடு இருவாட்சிகள் மலரும் நாடு, மாதம் 3 மழை வெளியும் மும்மாறி பூவிளையும், வருடம் 3 பூவிளையும். அப்படிப்பட்ட நாகை பெண்ணு ஒரு திருமான எந்த நாடம்மா? நாகலோக பட்டணத்தில் நலமுடனே வாழ்ந்து வாரார். நாகராஜ நாகக்கண்ணி நலமுடனே வாழ்ந்து வாரார். கொண்டவனும் தேவியுமா குணமுடனே வாழ்ந்து வாரார்.
வருஷடையா அம்மா வெற்றி கொண்ட திருமுகமா அம்மா வீதியில விளையாட அம்மா சாமமான சாமத்துல அம்மா சம்பாதிச்ச சமயத்துல அம்மா ஆடுவாளா மாடுவாளா ஆதாளே போடுவாள என் தாயான காளியம்மா எங்க வர்ற தெரியுமா ஆடுவள பாடுவள அதான் போடுவள அம்மா நல்ல சடையழகே கட்சி கொண்டது வீரப்பல்ல வீர சட நாராயண நங்கையவோ உங்காளே வாழாமோ எம்மா சொப்பு நல்ல பட்டொடுத்து செவரளே வாழை போட்டு தயான பூங்காளே கோபாலன் தங்கையவ கோவத்தோட வாராளம்ம அப்போ நல்ல சடையழக அம்மா வேளையான வேளையம்மா அம்மா விளையாடு சமயமம்மா அம்மா சாம நல்ல சாமத்தோல அம்மா சம்பாதித்த வேளையில சபரணி மாலக்காரே அம்மா வீரப்பல்ல விரிசடையா வெப்பனையும் கையிலெடுத்து ஆடுவள பாடுவள ஆதாளே ராயான பால்காளே அம்பகையா ஈஸ்வரியா உத்தமிய நாயகிய வாப்பங்கள விளையாட வாராளமா காளியம்மா வீதியில வாராளமா வீரப்பல்ல வருஷடையா வெற்றி கொண்ட திருமுகமா போரப்பல்லே பாவக்காரே குங்குமா பொட்டுக்காரே சிங்க மேல எருவாளா சபரளே வாசக்காரே நம்ம மாவிளக்கு காப்பாளம்மா மனக்குறைய காக்குவாளா மாயாவனே தங்கையம்மா காளியம்மா ஆதாளே போடுவள ஓளச்சத்தம் தேவியுமாக குணமுடனே வாழ்ந்து வருகிற மன்னவனும் தேவியுமா மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகிற கணவனும் மனைவியுமாக சந்தோஷமாக வாழ்ந்து வரும் வேளையில் நாகராஜன் நாகக்கண்ணின யாரும் தெரியுமா நாகராஜன் நாகக்கண்ணின யாரு? எங்க சித்தி எங்க சித்தப்பா. ஓ உங்க சித்தி உங்க சித்தப்பாவா? பாத்தியடா. நாகராஜன் நாகக்கண்ணி என்றால் யாரம்மா? அதாவது உடல் சர்ப்பமா இருக்கும். உடல் சர்ப்பம், தலை மனிதர்கள் தலை மாதிரி இருக்கும். மனுஷ தலை, உடம்பு மட்டும் பாம்பு உடம்பு மாதிரி இருக்கும். ஆமா சரி. நாகலோகப்பட்டினம் நாகப்புற்றுகள் வாழுமிடம். நாகப்புச்சுகள்லாம் வாழுமிடம், அதாவது பாம்புகள்லாம் வாழுமிடம். கண்டிப்பாக. சரி. அந்த நாகலோகப்பட்டினத்தில் யாரம்மா அந்த நாகராஜ நாகக்கனி எப்படி ஆடுகிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா? அம்மா பளிங்கு வண்ண பாறையில அவடம் எடுத்து ஆடுவாளா அந்த பௌர்ணமி நாளையில மாணிக்கம் போல் ஜொலிப்பாளா அம்மா சங்கு சக்கரம் தான் முழங்க அவ சுத்தி சுத்தி
பளிங்கு வண்ண பாறையிலே சரி பௌர்ணமி மாத்திரம் அப்படியே மாணிக்கம்பல் ஜெயிப்பாள். மாணிக்க போல அப்படி தக 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 தகன்னு மின்னுவா. சங்கு சக்கரம் மேன் முழங்க ஆமாம்மா சுத்தி சுத்தி சதுராட்டம் ஆடி படம் எடுத்து ஆடுவாள். சித்தி சித்தி ஆடுவாளா? அப்படி இருக்கு பொழுது ஏன் சுத்தி சுத்தி ஆடுவான்னு பாக்கியம். ஆமா புத்துக்களை சுத்தி சுத்தி தானே ஆட முடியும். அவ்வளவுதானே புத்துக்களை அப்படியே சுத்தி சுத்தி வரண்டியதானே. ஆமா நீங்க இவ்வளவு பெரிய கோயில் இருக்கு காளியம்மா இருக்கு அதனால நீங்க சுத்தி 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 வாரிய. காளியம் கோயில சுத்தி சுத்தி ஆடி வரேன். உடுக்குக்காரர் இடதுபுறமாக சுற்றுகிறார், தாளக்காரர் வலதுபுறமாக சுற்றுகிறார், கட்டைக்காரர்களோ இடையிலே நடுவில் சுற்றி சுற்றி வருகிறார். 3 பேரும் சுற்றி சுற்றி வருவதால் என்னவோ தெரியவில்லை மேடையோ இங்கே சுற்றி சுற்றி வருகிறது. இதெல்லாம் காணாம இஷ்டம் சுத்தி சுத்தி வராரு. ஏமா சுத்தி சுத்தி வராங்க. ஆமா சித்தி சித்தி பாக்க சித்தி சித்தி பாக்க. அப்படி இருக்கும் பொழுது நாகராஜ நாகக்கண்ணே அந்த நாகலோக பட்டணத்தில் சந்தோஷமா வாழ்ந்து கொண்டவர் வேளையில நாகராஜ நாகக்கண்ணே அந்த நல்ல வேளையில செல்வங்களும் பல இருக்க ஆடுகளும் மாடுகளும் அடுக்கும் மொத்த வீடு சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொந்த பந்தம் தானே இருக்கு பாலால குறவும் இல்லை பாலால குறவும் இல்லை பாக்கியத்தில் குறவும் இல்லை பாலால குறையும் இல்லை பாலால குறையும் அவளே தந்தாலும் நாகராஜ நாகக்கண்ணிக்கண்ண ஆமாம்மா. அதாவது திருமணமாகி பல வருடங்களானாலும் எத்தனை வருடங்களானாலும் மாடு இருக்கிறது மாடு இருக்கிறது சொத்து இருக்கு சுகம் இருக்கு அடுக்குமத்த வீடு இருக்கு எத்தனையோ செல்வங்கள் தான் இருந்துட்டாலும் செல்வங்கள் பல இருந்தாலும் சரி பாலால குறைவும் இல்லை பாக்கியத்தில் தாழ்வும் இல்லை பாக்கியத்தால் தாழ்வும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நாகபெண்ணியான் பெண்குடியானவளுக்கு ஒரு வெறுங்கவலை. ஏப்ப என்னம்மா கவலை? என்ன கவலை தெரியுமா அண்ணே? பிள்ளை எல்லாம் கவலை அது பெருங்கவலை தோணுதையா மழலை எல்லாம் கவலையவது மனக்கவலை தோணுதையா குழந்தையெல்லாம் கவலையவது கொடுங்கவலை தோணுதையா வெள்ளை எல்லாம் கவலை பிள்ளை இல்லாத கவலை பெருங்கவலை தோணுகிறது. அப்பா பிள்ளை இல்லாத கவலை பெரிய கவலையா இருக்காங்க. கண்டிப்பா. எதுக்குமா அந்த அம்மாவை கவலைப்பட சொல்லுது? ஏண்ணே வேற பூனூர்னு ஒரு ஊர் இருக்கு. சரி அண்ணே. அந்த ஊருக்கு வர சொல்லுங்க. அந்த அம்மாவையும் அந்த ஐயாவையும் ரெண்டு பேரும் வர சொல்லி சரி ஒரு கோயில் கூட நடக்கும், காளியம்மன் கோயில் கூட. சரி அங்க 4 1 2 3 4 10 பிள்ளை இருக்கு. அது எந்த பிள்ளை பிடிக்க தூக்கிட்டு போக சொல்லு. எந்த பிள்ளை கிடைச்சு தூக்கிட்டு போச்சோ? அப்படியா? அந்த அண்ணா மத்தியில இவங்கதான் இருக்கிறதுல சின்ன பிள்ளை. யாரு? அதனால நான் அவங்களதான் கூட்டு போறேன். இருக்கையில அந்த கம்பு வச்சுக்கிட்டு இருக்காரு அவரா? ஆமா. ஏக்கா எதை எடுத்தாலும் முன்னாள் கவுன்சிலங்க, முன்னாள் பஞ்சாயத்து தலைவருங்க. அப்ப முன்னாள் குழந்தை தானே, நானும் முன்னாள் குழந்தை. நீங்களும் முன்னாள் குழந்தை. 40க்கு 3 கம்மி, அதனால பிரச்சனையில தத்தெடுத்துக்கலாம். சரி. ஆமா, வந்தவரை லாபம். ஆடி பள்ளிபிடி முடிந்து விட்டது, ஆவணியில் வேணும் என்றால் வீதியில் வரலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த நாகராஜா நாகக்கண்ணிக்கு பிள்ளை இல்லாத கவலை வெறுங்கவலை ஆகிறது அல்லவோ? இல்லாத கவலை மனக்கவலை தோணுதையா, கவலை தோணுதையா. குழந்தை இல்லாத கவலை கொடுங்கவலை தோணுதையா, பெரிய கொடுங்கவலையா இருக்குதையா.
அந்த நாகராஜ மன்னவனிடம் நாகக்கண்ணி வெண்கொடியானவள் எப்படி அழுது புலம்புகிறார் தெரியுமா? எப்படி அழுது புலம்புகிறாள் தெரியுமானே? எப்படி அம்மா? மன்னவனை என் கணவா அன்புடைய சிவானே சொத்திருந்தோ என்ன செய்ய சுகம் இருந்த என்ன செய்ய பிள்ளை இல்லை தெரியுமல்ல மழலை இல்லா கவலையாது மழலை இல்லா கவலையாது எனக்கு மன கவலை தோணுது மன்னவனே என் கனவா என் கணவா ராஜமன்னா நமக்கு பிள்ளை இல்லாத கவலை பெருங்கவலை தோணுதையா எனக்கு பெரிய கவலையா இருக்குது மாடு இருந்து என்ன செய்ய மாடு இருந்து என்ன செய்ய சொத்து இருந்து என்ன செய்ய சுகம் இருந்து என்ன செய்ய கத்தரிக்காய் தோட்டத்தில காய் பறிக்க பிள்ளை இல்லையா தோட்டத்தில காய் பறிக்க குழந்தை இல்ல எல்லையிலே வச்ச மரம் ஏலக்காய் காய்க்கலைய வச்ச மரம் முருங்கக்காய் காய்க்கலைய மழை பெஞ்ச முத்தத்தில மண்ணளைய மழலை இல்லைய குளத்து தண்ணியில கையலந்த குழந்தை இல்ல கறிக்கரைக்கும் தேங்காயில மஞ்சள்ல பிள்ளை இல்லைய ஒரு குழந்தை இல்லைய மன்னவா அந்த மன்னவனிடம் பெண்ணானவள் அழுது புலம்பும் பொழுது என்னம்மா பெண்ணே கவலைப்படாத பெண்ணே நீ கவலைப்படாத கவலைப்படாத நம்ம அதாவது எல்லா கோயில்களுக்கும் போய் சரி நம்ம தானங்கள் செய்து வந்தால் இந்த உடுக்கடி தானத்தை செய்து வந்தோம் வச்சுக்கேன் நமக்கு பிள்ளை கிடைக்கும். ஆமா பிச்சை கட்டு வந்தவரை நான் பெரியதான் அடிச்சானா எனக்கு ஒரு குழந்தை இல்லையா? எனக்குலாம் 3 பிள்ளை இருக்கு. யாருக்கு? உனக்கு 3 பிள்ளை இருக்கு. வேண்டாம் வேண்டாம்னாரு கடவுளை கொடுத்துட்டாரு. வேண்டாம் வேண்டான்னு உனக்கு கடவுள் கொடுத்துட்டாரு. நான் வேணும் வேணுங்க எனக்கு தர மாட்டேக்காரு. காசிமுடி அப்பாவுக்கு 5வது பிள்ளை ரெடி ஆயிட்டே. அப்படியா? அதான் தெரியும்ல 3 மாசம் நீ லீவ் போடும்போதே தெரியும். எல்லாத்துக்கும் கொரோனா அன்னைக்குதான் வேலை செஞ்சிருக்கு. உனக்கு இந்த 3 மாசத்துலதான் கொரோனா வேலை செஞ்சிருக்கு. ஆமா. அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே என் நம்மையான நாகக்கண்ணி நாகராஜனும் குழந்தைக்காக அவர் என்ன செய்வார்கள் தெரியுமா? அன்னதானம் செய்வார்களோ, தானங்களும் தர்மங்களோ, சொர்ணதானம் செய்வார்களோ, சத்திரங்கள் கட்டுவட்டோ, 108 சிவஸ்தலங்கள் சென்றல்லவோ நாகராஜா நாகராஜா நாகக்கண்ணே நாகராஜா நாகக்கண்ணே தானங்களும் செய்தல் சரி அன்னதானம் செய்கிறார்கள், சொர்ணதானம் செய்கிறார்கள். எத்தனை தானங்கள்லாம் செய்றாங்க. கோயில்களுக்கு கும்பாபிஷேகங்கள் நடத்தி வைக்கிறார்கள். 108 சிவஸ்தலங்களுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். சத்திரம் சாவடிலாம் கட்டி வைக்காங்க. சானங்கள் செய்து பலகள் வந்தாலும் சரி, ஆனால் அவர்களுக்கு இன்னும் பிள்ளை வரம் கிடைக்கவில்லை. அவங்களுக்கு இன்னும் ஒரு குழந்தை இல்லையா மன்னா? அன்று பழத்தின் நாகராஜா நாகக்கன்னியானவள் என்னம்மா? அந்த நாகக்கன்னி பெண்கொடியானவள் என்னம்மா? அந்த நாகராஜா மன்னவனிடம் என்ன சொல்கிறாள் தெரியுமா? ஐயாரன்னாரே என்று தோமான அனுதவமோ செய்தமான நமக்கு அள்ளும் பிள்ளை கிடைக்கும் ஐயா. அந்த ஈஸ்வரனே நினைத்தோமான இருதுதவம் புரிதோமான இந்த பிள்ளை கிடைக்கும் ஐயா. கரகண்டார நினைத்தோமான கரகண்டார நினைத்தோமான நமக்கு கை குழந்தை கிடைக்கும். அரர்னாரை நினைத்து அருந்தவம் பிறந்தவனால் நமக்கு எள்ளும் பிள்ளை கிடைக்கும் என்றோ, ஒரு அழகான குழந்தை கிடைக்கும் என்று ஈஸ்வரன் நினைத்தா இருந்து தவம் புரிந்தால் இந்த பிள்ளை கிடைக்கும் என்றும், நமக்கு இப்படி ஒரு பிள்ளை கிடைக்கும் என்று கரை கண்டாரை தான் நினைத்து கடுந்தவம் புரிந்தோமானால் நமக்கு
கை குழந்தை கிடைக்கும் அல்லவா? நமக்கு அழகான இப்படி ஒரு பாலகன் கிடைப்பான் என்று அதனால என்ன நாம் எங்கு செல்ல வேண்டும் தெரியுமா? நம்ம எங்கம்மா செல்ல வேண்டும்? ஐயா பகவானே நினைக்க வேண்டும், பாரதவோ செய்ய வேண்டும், அந்த ஈஸ்வரனே நினைக்க வேண்டும், நம்ம இருந்துதவோ செய்ய வேண்டும், யாரனாரே நினைத்து அருந்தவமோ செய்ய வேண்டும், நம்ம பிள்ளை வரம் வாங்க வேண்டும், பிள்ளை வரம் வாங்க வேண்டும், அந்த பகவானே இடமாதே பகவானை நான் நினைத்து பாரதவ செய்வதற்காக சரி அந்த நாகராஜ நாகக்கண்ணி நாகக்கன்னி பெண் கொடிகள் தவம் செய்வதற்காக ஆமம்மா அவர்கள் எப்படி தெரியுமான தவம் இருந்து வருகிறார்கள்? எப்படி அம்மா சாது கொண்டு தரமொழி சந்தனத்தால் கோலமிட்டு தலவாழையிலே கணபதியை கண்டு குழந்தைக்காக தவம் புரிந்த குழந்தைக்காக தவம் புரிந்த ஈஸ்வரன் சாந்து கொண்டு தரமொழியை சந்தனத்தால் கோலமிட்டு சந்தனத்தால் கோலமிட்டு நாகராஜ நாகக்கண்ணி வெண்கொடியானவள் ஆமாமம்மா அங்க வெள்ளைக்காக தவம் இருந்து வருகிறார்கள் பகவானை நினைத்து. ஒரு பிள்ளைக்காண்டி தவம் புரிந்து வராங்க. அப்படி இருக்கக்கூடிய வேளையில வேளையில் அந்த கையிலாய இடமாது பகவானோ பார்வதியோ சுடன வேளையிலே அம்மையான அம்பிகையா அந்த நாராயண தங்கையவ ஈஸ்வரியா யாது சொல்வார், ஈஸ்வரியா யாது சொல்வார், ஈஸ்வரரே இடமாது படியளக்க போனீர் அல்லவோ? ஆமம்மா நீங்க படியளக்க போகணும் என்றால் சரி இந்த பார்வதியும் நான் வருவேன் என்று சொல்லும் பொழுது எம்மா நீங்க உலகமெங்கும் போகும் இடம், இந்த உத்தமியோ நீங்க இறையளக்க போகும் இடம், இந்த ஈஸ்வரியோ நான் வருவேன், இந்த மறுலகம் போகும் இடம், இந்த பார்வதியோ நான் வருவேன், இங்க மாநிலமோ போகும் இடம், இந்த மகேஸ்வரே நான் வருவேன், அந்த வார்த்தை காதில்கள், அந்த வார்த்தை காதில்கள், அம்மையவள் யாது சொல்வார், பகவானே பரம்பொருளே ஈஸ்வரரே சொல்லு பார்வதி. அத்தா என்ன பார்வதி? நீங்க படியளக்க போகும் இடத்துல ஆ, பார்வதி நான் வருவேன் ஐயா. பார்வதி நீ வரக்கூடாதம்மா, வரக்கூடாது. இறையளக்க போகும் இடத்தில் ஈஸ்வரி நான் வருவேன். ஈஸ்வரி நீ வரக்கூடாதம்மா, வரக்கூடாது. உல்லேக்கமங்கம் போகும் இடத்தில் இந்த உத்தமி நான் வருவேன். உத்தமி பார்வதி நீ வரவே கூடாது, வரவே கூடாது. ஏன் வரக்கூடாது சொல்றீங்க? ஏன் வரக்கூடாது நான் சொல்லட்டுமா? ஆ, ஏம்மா நான் படி அளக்க போற இடத்துல சரி பணக்காரன் இருப்பான், சரி ஏழை இருப்பான், சரி அண்ணே, செவிடு இருக்கும், செவிடு இருக்கும். சரி அண்ணே, நான் நிறைய படைச்சிருப்பேன். சரி அண்ணே, அன்னைக்கு பார்த்து பணக்காரன் கிழிஞ்ச சட்டையை போட்டு வருவான். சரி அண்ணே. அப்ப என்ன நினைப்ப? என்ன இவன் நினைப்ப? ஏழைன்னு நினைச்சு
ஆஹா. அள்ளி குடுக்க சொல்லுவேன். சரி அண்ணே. அன்னைக்கு பார்த்து யார வந்து கிழிஞ்ச நல்ல சட்டையை போட்டு வருவான். அப்படி சொல்ல மாட்டேன். நீ சொல்லிருவ பார்வதி. ஆஹா. உன்னை பத்தி எனக்கு தானே தெரியும். ஆஹா. உன் கூட குடும்ப நடத்துற எனக்கு தெரியாதா? சரி. செய்ய மாட்டீங்க. ஆஹா. எதுலலாம் சந்தேகப்படணும்னு எனக்கு தானே தெரியும் பார்வதி. அப்படியா? அதனால நீ வரக்கூடாது பார்வதி, வரக்கூடாது என்று பார்வதியானவள் பகவானிடத்தில் கேட்கும் பொழுது என்ன என்னே பார்வதி, என்ன? ஈரேழு உலகத்திற்கும் நான் உன்னை படியளக்க போக அழைத்து செல்ல வேண்டும் என்றால் சரி, நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்ய வேண்டும். நீங்க இப்ப என்ன சத்தியம் கேட்கீங்க நாதா? என்ன சத்தியம் தெரியுமா? ஆ, ஈரேழு உலகத்திற்கும் படியிழந்து போய்விட்டு வரும் வரை, சரி. கைலாயம் வரும் வரை கைலாயும் மறுமுறை நீ மௌனமாக இருப்பேன் என்று சத்தியம் செய்ய வேண்டும். ஓ, நான் மௌனமா இருந்தா என்ன கூட்டிட்டு போவீங்களா? கண்டிப்பாக, சத்தியமாக? சத்தியமாக. இப்பவே உங்க மேல நான் சத்தியம் பண்ணுவேன். எப்படி சத்தியம் பண்ணுவ? நீங்க வர வரைக்கும் நீங்க ஈரேழு உலகத்திற்கும் படி அளந்துட்டு வர அடிச்சிடாதங்க, வரைக்கும், அடிச்சிடாதங்க. நீங்க கைலாசத்துல படி அளந்துட்டு வர வரைக்கும் அதாவது தொலைபேசி விட சத்தியமா சொல்லுதான் வாயை துறக்கவே மாட்டேன். வாயை திறக்க, அதுக்கு தான் நான் கையை வச்சுட்டேன். துளசி பேசி விட அதாவது உப பேச்சா இருப்பாரு அவரு. அப்படியா? ஆமா. அப்படி இருக்கும் பொழுது என்னம்மா? என்ன கொடுமை சார் இது? தெரியல. தெரியலையே காளியம்மா. ஏம்மா கண் கொடுத்த காளியம்மா, நீ இப்படிதான் இருக்கியா? அவன் காரியமா பாத்து ஆமா, பாத்துக்கிட்டு தான் இருக்கியா? ஆமா. அப்படி இருக்கும் பொழுது அந்த பகவானிடம் முதல்ல என் தாயான சக்தியன் அவள் எப்படி சத்தியம் செய்கிறது தெரியுமா? எப்படி அம்மா? எம்மா கோபாலன் தங்கையவன் கோமதிய செய்வாளம்மா, ஹரிராமன் தங்கையவன் அண்ணமக செய்வாளம்மா, பார்வதிய செய்வாளம்மா, பார்வதிய செய்வாளம்மா, சத்தியன் தான் செய்வாள். பார்வதியா செய்வாரம்மா, பார்வதியா செய்வாரம்மா, சத்தியம்தான் செய்வாரம்மே. கோபாலனின் தங்கையான என் கோமதியானவள் என்ன பகவானே வரம்பொருளே, ஆ, ஈரேழு உலகத்திற்கும் படியிழந்து வரும் வரை என் பகவானே. உங்கள் மீது சத்தியமாக சரி, நான் மௌனமாக இருப்பேன் என்று சொல்லும் பொழுது சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை காதில் கேட்டு காது கேட்ட பகவான் என்னம்மா என் செய்கின்றார்? பகவானானவர் நந்தி தேவரும் பார்வதியுமாக நந்தி தேவர் பார்வதியுமாக நந்தி தேவன் வாகனத்தில் எப்படி சொல்கிறார் தெரியுமா? எப்படியம்மா ஐயா வருகிறார்? நந்தி தேவர் வாகனத்தில் சலங்க சலங்க கொம்பில் மணி கிருகிலுங்க தோளில் மணி குலுகுலுங்க நந்தி தேவர் வாகனத்தில் வாயுலோகம் வர்ணலோகம் இந்திரலோகம் சந்திரலோகம் மாயலோகம் தான் கடந்து நந்தவனோ தான் கடந்து படியளந்து வாரரல்லோ பூலோகம் இடமதில் பூலோக இடமதில் படியளக்க வந்தல்லோ போலோர இடமதிலே, போலோர இடமதிலே, வரியலக்க வந்தல்லோ. நந்தி தேவர் வாகனத்தில் கால் சலங்க சல சலங்க கொம்பு மணி கிடுங்க. தோளில் மணிகளை கிளுங்க ஆமாம்மா. நந்தி தேவர் வாகனத்தில் பகவானும் பார்வதியும் பௌஷுடன் வருகிறார்கள். பௌசுடன் வர்றாங்க. வாயுலோகம் வர்ணலோகம், இந்திரலோகம் சந்திரலோகம். மாயலோகம் ஆமாம்மா. நந்தலோகம் தான் கடந்து தான் கடந்து. பூலோக வாசல் வழியாக வந்த பொழுது ஆமாம்மா. ஈரேழு உலகத்திற்கும் என்னம்மா? படியிழந்து வருகிற பகவானானவர் ஆமா. பார்க்கிறார். பகவானானவர் என்ன பார்வதி பெண்ணே, என்ன? அனைத்து லோகங்களும் படியிழந்து விட்டு வருகிறோம், சரி, சற்று இளைப்பாற வேண்டும் என்றால் சொல்லு. எனக்கு கொஞ்சம் களைப்பா இருக்கு, இருக்கிறதா? அதனால கொஞ்சம் இளைப்பாற வேண்டும் என்று சொல்லி ஆலமரத்தடியிலே பார்வதியானவளே அலமர வைத்து அமர வைத்து பார்க்கிறார் பகவானானவர். பகவான் பார்வதியை பார்க்காரு. ஏன் என்ன பாக்காரு? கைலாயத்துல பார்த்து அதே முகம் தானே இருக்கும். பாரு என்ன அதே 7 லோகம் தாண்டி வர்றாருல. சரி. பார்வதி இப்ப எப்படி இருக்கான்னு பாக்காரு. பாத்துக்கிட்டே இருக்காரு. சரி, என்னதான் இப்ப செய்வா? நம்ம இன்னும் சுவாதிச்சு பாப்பா. இவ்வளவு பொறுமை இருக்கிறது தப்பாச்சே. ஆமா.
இங்கே லீலைகள் நடத்த வேண்டுமே என்று சொல்லி சரி எங்க அக்கா எவ்வளவு பொறுமையா இருக்கா பாத்தீங்களா இந்த அக்கா எங்க அக்கா அங்க பாருங்க அக்கா இப்ப எதுக்கு பொறுமையா இருக்காங்க எதுக்கு பொறுமையா இருக்காங்க எப்ப சாமி வரும் சரி எப்ப ஆடுவாரு ஆஹா. எப்ப அதுல இருந்து மாலை தூக்கி கழுத்துல போடுவோம் ஆ. எப்படா போய் தூங்குவோம்னு அவங்க கவலையில இருக்காங்க ஏ அது உண்மைதானே எனக்கு தெரியும் அதான் தூக்கங்கிறது நானா சொல்லல ஆ. எங்க அம்மா என் நாக்குல வந்து சொல்லுதா அப்ப உங்க அம்மா நாக்குல வந்து சொல்லுதாளா ஆமா. உன் நாக்குல அழக குத்த ஆமா 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 அப்படி இருக்கேமா சூலாயத்தை அதுக்காண்டி இப்படி எடுத்துறாதமா கொஞ்சம் பொறுமையா ஆ. இரு. ஏதா இருந்தாலும் வேண்டதுல வச்சுக்கணும் சரி ஆமா அப்படி இருக்கும் பொழுது என்ன என் தாயான நாகக்கண்ணி இங்கே தவம் இருக்க ஆமா அங்கே பார்க்கிறார் என் பகவானானவர் என்ன என்ன இவரது சத்தியத்தை இவரோட என்ன செய்ய வேண்டும் இது ஆமா இவர்ட்ட கொஞ்சம் லீலைகள் நம்ம ஆடிதான் பாப்போமே அவர் என்ன செய்கிறார் தெரியுமா என்னம்மா கர்ப்பப்புள்ளதான் அடுத்தோ ஆண் குழந்தை பிறவி செய்தோ ஆண்டவரும் பகவானோ ஆடு மாடு மேய்ப்பதோ திருவனத்தை கொண்டல்லவோ ஆடு மாடு மேய்த்து கொண்டு ஆடு மாடு மேய்ப்பதோ அளவரிக்க வராரு அடுமலை வைத்து கொண்டு அடுமலை வைத்து கொண்டு கடமைக்கு வராரே அந்த ஆடு மாடு வெந்தல்லவோ அளவரிக்க வந்த போது அந்த நல்ல பாலகனும் கொடுவாளை தான் எடுத்து எங்கே வாரானா எங்கே வாரானா அலமர கையோ எங்க வராரா எங்க வராரா ஆலமரகளே கர்ப்பப்பிள்ளை தான் எடுத்து அழகான ஆண் குழந்தையாக பிறவி செய்து தேவாதி தேவர்களை ஆடு மாடுகளாக்கி ஆடு மாடுகளாக்கி அந்த தேவாதி தேவர்களை ஆடு மாடுகளாக்கும் போது ஆடு மாட்டு கொலை பறிக்கணும்ல மாடு பா, பா. பா. அப்பா ஆஹா. ஆடு மாடுகளுக்கு இளைவரைப்பதற்காக சரி அந்த பாலகனானவன் எங்கே போகிறான் தெரியுமா எங்கம்மா வருகிறீங்க கொடுவாள் எடுத்துட்டு ஓடி வர்றான் எப்படி ஓடி வர்றான் தெரியுமா வேகமா ஓடியாரா ஓட்ட நல்ல பெருநடையா பெருநடையா. பெருநடையா